இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹேங்கிங் எப்படி வந்துட்டு கோர்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஹேங்கிங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம புட்டாஸ் வந்து ஸ்லீவ்ல மார்க் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்காக என்னன்னா சென்டரில் ஒன்று வந்து வச்சிருக்கேன். இங்கே வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சில் பார்த்துட்டீங்கன்னா இந்த சென்டரில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுலேருந்து இதுக்கு வந்துட்டு ஒரு 2.5 இன்ச், இதுலேருந்து இதுக்கு 2.5 இன்ச். ஓகேங்களா? இதுலேருந்து அடுத்ததுக்கு நான் வைக்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கும் சென்டரில் சந்து புள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெத்தடில் இதுக்கும் சென்டரில் ஒன்று, இதுக்கும் சென்டரில் ஒன்று, இதுக்கும் சென்டரில் ஒன்று. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த சைடு கேப் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கும் சென்டரில், இதுக்கும் சென்டரில் அப்படியே கிராஸில். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் புட்டாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். இது வந்துட்டு நீட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து கசன்னு தெரியாது, கிளியராக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஹேங்கிங் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஹேங்கிங் வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜர்தோசி நீடில் இருக்கு இல்லையா, ஜர்தோசி நம்பர் 10 நீடில் எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்துட்டு என்ன கலரில் வந்துட்டு நீங்கள் போடுறீங்களோ அது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு எப்பவும் போலயே நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். எப்பவும் போல நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஜர்தோசிக்கு. இப்போ நான் வந்துட்டு 3 செயின் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 4 செயின் போட்டிருக்கேன். 4 செயினுக்கு மேலே இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் ப்ளவுஸ். ஓகேங்களா? இந்த கிளைண்டோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒர்க். இங்கே புட்டாஸ் மட்டும் தான் வரும், இங்கே பார்டரில் ஒர்க் இருக்காது. இதோட பார்டர் மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க, குட்டி குட்டி புட்டாஸ் மட்டும் இருக்கும். அதுதான் வந்து மினிமலான ஒர்க் தான் இது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹேங்கிங் மட்டும் நான் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஹேங்கிங்காக கீழே இருந்து இந்த 4 செயினுக்கு மேலேருந்து எடுத்திருக்கேன். கீழேருந்து எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சுகர் கோர்க்கணும். சுகர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கூட கோர்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு ஒரு 5 இல்லை 6 அந்த மாதிரி கோர்க்குறேன். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்க 5 இருக்கு. இப்போ வந்து டியூப் பீட் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 5 மட்டும் கோர்த்துக்கிறேன். ஓகேங்களா? ட்ராப் பீட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம்மியாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்காட்டி நான் வந்துட்டு 5 மட்டும் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் மாதிரி ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 6, 7 கூட நீங்கள் கோர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேங்கிங் வந்து நீட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இதுலேருந்து கூட நீங்கள் வந்துட்டு எச்சு கூட பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நேராக நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே நான் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் சுகர் தள்ளிடுங்க. தள்ளிட்டு மற்ற சுகர் அந்த பீட் இருக்கு இல்லைங்களா, ரெட் கலர் பீடை அதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக நின்றும். இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. இப்படி டைட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா த்ரெட் தெரியுதுங்க இல்லையா, அந்த த்ரெட் தெரிஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் ஒர்க் பண்ணுறது கரெக்டாக எல்லாம் போயிடும். ஸோ இப்போ இந்த கரெக்டாக அந்த பீடை பிடிச்சிட்டு அடி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக எல்லாமே ஈக்குவலாக வந்துடும். எந்த வந்து ஒரு பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக ஒவ்வொரு பீடாக நீங்கள் ஹேங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? குட்டி குட்டியாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஒர்க் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அவங்க ஒர்க் பண்ணிக்குவாங்க. அதனால கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஒரு 4 செயின் போட்டிருக்குங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லை அது போட்டதுனால. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா பீட் அடிபட்டு கொட்டி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணி கொடுக்கும் போதே வரலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறதுக்கு போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். பட் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ண அப்புறம் தான் வந்துட்டு போடுவேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் கீழே இருந்து எடுக்கிறேன், அதே பக்கத்துலேயே எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு, ஓகேங்களா, நிறைய லாக் மாதிரி போட்டுட்டு அப்புறமா மற்றது எடுக்கிறேன். இங்கே கொஞ்சம் தள்ளி எடுக்கிறேன், பக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹேங்கிங் வந்துட்டு பக்கமாக இருந்தால் எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், கொஞ்சம் 1/4 இன்ச். ஓகேங்களா? அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை பீட் எடுத்துருக்கேன்? 2, 4, 6, 8 பீடா. அதே மாதிரியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? இப்போது இந்த பீட் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா சுகர். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. 2, 4, 6, 8, 2, 4, 6, 7 தான் இருக்கு. மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது, ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி இருக்கும், அது அன்ஈவனாக இருக்கும். இல்லை நீங்கள் அன்ஈவனாக ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணலாம். இது ஸ்கேலப் டிசைனில் குட்டி குட்டி வளைஞ்ச மாதிரி நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா?
நெக் பேட்டர்னும் அதே மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அது ஓகே, பட் நான் நெக் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு நான் அது மாதிரி சூஸ் பண்ணல. இப்போ ஒரு சுகர் மட்டும் தள்ளி விட்டுட்டு அந்த மற்ற பீடுக்கு எல்லாமே சேர்த்து உள்ள விடணும். இதுக்காக கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு நார்மல் நீடில் இல்லாமல் ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக உள்ளே போகும். எடுத்துறதுலேயே பஞ்ச் பண்ணுங்க. உள்ளே போனதுக்கப்புறமா பண்ணிட்டு இந்த குட்டி சுகர் கீழே இருக்குங்களா, அந்த சுகர் வந்து பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸஸ் இல்லாமல் நீட்டாக வரும். ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பீட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸ் விடுங்க. லூஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டைட் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? டைட்டான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இதே மெத்தடில் நான் வந்து கை ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹேங்கிங் மெத்தடு. இப்போ நான் வந்து அடுத்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சேம் லென்த்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சேம் லென்த்தில் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து லூஸ் விட்டுக்கிறேன். நான் டைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் வந்து ரொம்ப டைட்டாகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆர்டிஃபிஷியலாக நெல் இழுத்து பிடிச்சி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். கையில் போட்டிங்க அப்படின்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதுக்காக நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப லூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலண்டு வர மாதிரி ஆகிடும். இப்போது ஒரு பீடு. இந்த பீடோட சைஸ் பாருங்கள், ஒன்று குட்டியாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீடு லென்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா எனக்கு அந்த லென்த் வந்துட்டு வராது. ஸோ நான் வச்சு பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கும்போது நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போவே இந்த ஜர்தோசி நீடில் ரொம்ப குட்டி ஜர்தோசி, அதுவே இந்த சுகர் பீட் வந்து உள்ளே போக மாட்டேங்குது. ஓகேங்களா? உள்ளே போக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இதுக்குள்ளேயே வச்சிங்க அப்படின்னா திரும்ப நம்ம அதையவே எடுப்போம். அப்புறம் சுகர் போட்டாச்சு. சுகருக்கு அப்புறம் போட்டுட்டு இது மாதிரி இதுவே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஹேங்கிங் கிடச்சிரும். ஹேங்கிங்கை கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு டைமுமே லூஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டான லென்த் வந்து உங்களுக்கு வரும். அழகாக இன்செர்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு அழகாக உங்களுக்கு போகும். இப்போ நீங்கள் இது அடி இழுக்கும்போது இதை பிடிச்சிக்கோங்க. நான் பிடிக்கிறது கவனிச்சுக்கோங்க. இது நான் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? கரெக்ஷன் மட்டும் நான் சொல்லாமல் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதையும் சேர்த்து தான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விரலால் இதை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி டியூப் பீட் மட்டும் யூஸ் பண்ணுற போது இந்த மாதிரி நம்ம பிடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா பீட்ஸும் இதே மெத்தட் தான். ஹேங்கிங்னாவே இதே மெத்தட் தான். ஆனால் கீழே மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.